இயேசுவின் இனிய நாமத்தில் என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு தூய ஆவியானவரது வருகையும் திரு அவையின் தொடக்கத்தையும் பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திரு அவை தொடங்கிய முதல் நாள் திருத்தூதர்கள் மேலும் அன்னை மரியாள் மேலும் தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். இந்த தூய ஆவியானவர் இறங்கி வரும்பொழுது ஒரு பேர் இரைச்சல் அங்கே கேட்டது. மற்ற எல்லோரும் அங்கிருந்த யூதரும் யூதர் அல்லாதவரும் அங்கிருந்த திருத்தூதர்களை பார்த்து அவர்கள் மேல் தூய ஆவி வரும்பொழுது என்ன நடந்தது என்பதை குறித்து மலைத்து போயினர். பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அவர்கள் பேசிய பேச்சு ஒரு பரவச பேச்சு. எல்லோரும் தத்தம் மொழிகளிலே அதை கேட்டனர் என்ற அந்த திருத்தூதர் பணிகள் குறிப்பானது நம் கண்களுக்கு அது ஒரு வியப்பாக இருக்கிறது. எப்படி எல்லா மொழியினரும் ஒரு மொழியை சார்ந்தவர்கள் பேசிய பேச்சை கேட்க முடிந்தது? இது மிக பெரும் அதிசயம் அல்லவா? இதை நடத்தியவர் தூய ஆவியார். தூய ஆவியார் நமது திரு அவையின் தொடக்கமாக பெந்தகோஸ்தே நாளிலே இயேசு உயிர்த்த பின்னதாக 50ஆம் நாளிலே இதோ அவரது வருகையால் மிக பெரும் மாற்றம் நிகழ்ந்தது. தூய ஆவியானவர் படைப்பின் தொடக்கத்திலேயே அவர் இருக்கிறார். தண்ணீரிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தூய ஆவியானவர் மோசேயை இயக்கியவர். தூய ஆவியானவர் தான் அனைத்து நீதி தலைவர்களை இறைவாக்கினர்களை அவர் இயக்கினார் என்று நாம் நம்புகின்றோம். ஆம், இயேசு தன்னுடைய முழு வெளிப்பாட்டினை தருவதன் வழியாக தூய ஆவியானவர் வருகிறார். தனது சீடர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், தூய ஆவியானவர் என்னும் துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன். அந்த துணையாளர் யார் என்றால் இயேசுவுக்கு சாட்சியம் பகர்கிறார். உண்மையை அவர் எடுத்துரைக்கிறார். சீடர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் விளக்கி கூறுகிறார். அவர் ஒரு ஆலோசனையாளராக இருக்கிறார். அவர் நாம் ஜெபிப்பதற்கு முன்னதாகவே நமது உள்ள கிடக்கையை அறிந்த வண்ணவாய் பெருமூச்சுகளாய் நமக்காக ஜெபிப்பவராக இருக்கிறார். இவர்தான் தூய ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கையிலே தூய ஆவியானவர் இருக்கிறாரா? சிந்தித்து பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அழகாக வாசிக்கிறோம். நாம் பல நேரங்கள் ஊன் இயல்பின் மக்களாகவே இருக்கிறோம். நமது ஊன் இயல்பு எதையெல்லாம் செய்ய தூண்டுகிறது? தவறான வழிகளில் நாம் செல்ல அது நம்மை தூண்டுகிறது. காம இச்சைகளிலே நாம் திளைத்திருக்க அது தூண்டுகிறது. பகைமை உணர்வுகளோடு நாம் வாழ்ந்திட அது தூண்டுகிறது. நம் ஊன் இயல்பு நம்மை எப்பொழுதுமே தீய ஆவி பக்கமாகவே எடுத்து செல்கிறது. ஆனால் தூய ஆவியானவர் நமக்கு ஒரு பெரும் கொடையாளராக அவர் விளங்குகிறார். நமது மனத்திலே அமைதியை விதைப்பவர் அவரே, அன்பினை விதைப்பவர் அவரே, பொறுமையோடு நாம் வாழ கற்றுக் கொடுப்பவர் அவரே, நன்னயத்தோடு நாம் நடந்து கொள்ள நமக்கு பாடம் எடுப்பவர் அவரே. எப்படியாக திரு அவையிலே நாம் இருக்கிறோம் என்றால் திரு அவை முதலாக பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவர் வாயிலாக ஒரு மிக பெரும் பொழிதல் நடந்தது. அந்த பொழிதலையே நாம் திருமுழுக்கு என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவரும் திரு அவையிலே நுழையும் பொழுது அந்த திருமுழுக்கு வாயிலாக தூய ஆவியானவர் நமது ஆன்மாவில் ஒரு நீங்காத நிலை பெறும் ஒரு முத்திரையாக அவர் இருக்கிறார். ஆக இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது என்ன என்றால் தூய ஆவியானவரது வழி நடத்துதலால் உந்தப்பட்ட மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படி தூய ஆவியின் வழியால் உந்தப்படும் பொழுது என்னவெல்லாம் நடக்கும் என்றால் நமது குடும்பத்திலே மிக பெரும் புரிதல் ஏற்படும். கணவர் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய புரிதலிலே தூய ஆவியானவர் பலவற்றை நமக்கு கற்றுத்தருவார். பல நேரங்களில் நமக்கு எது தெரிகிறது எது தெரியவில்லை என்பதே நமக்கு தெரியவில்லை. எல்லாம் தெரிந்தது என்று நாம் நினைத்துக் கொள்கின்றோம். ஒரு மமதியிலே வாழ்கின்றோம். தூய ஆவியானவர் ஞானம் என்னும் கொடையை நமக்கு தருவார். அன்பென்னும் கொடையால் நம்மை நிரப்புவார். நம்பிக்கை என்னும் கொடையால் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார். ஆண்டவர் இயேசுவின் முழுமையான வெளிப்பாட்டினை, அவர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார், அவர் வழியாக எப்படி மீட்பு நிகழ்ந்தது என்ற அந்த உண்மையான வெளிப்பாட்டினை தூய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். தூய ஆவியானவரிடம் நாம் ஜெபிக்கும் பொழுது இதோ அவர் நம்மை ஒவ்வொரு நாளும்
செபிக்க தூண்டக்கூடியவராக, நம்மை எல்லாம் இறையுலத்தை தேர்ந்து கொள்ள தூண்டக்கூடியவராக தூய ஆவியானவர் இருக்கிறார் என்றால் அவரை விடுத்து எப்படி திரு அவை வாழ முடியும்? வரங்கள் பல வகை உண்டு, தூய ஆவி ஒருவர் மட்டுமே என்று நாம் பவுலடியாரின் மடல்களிலே வாசிக்கிறோம். ஆம், தூய ஆவியானவர் நம்மிலே ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய எழுச்சியை, நம்மிடம் இருக்கக்கூடிய பிரிவினை எண்ணங்களை எல்லாம் அகற்றி ஒரு புதிய எழுச்சியை நமது வாழ்வுக்கு தரக்கூடியவராக, திரு அவையின் எல்லாமுமாக அவர் இருந்து திரு அவையை தந்தையின் அன்பிலும் ஆண்டவர் இயேசுவின் அமைதியிலும் நடத்துபவராக மாறும்படியாக இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். நன்றி.